நீரிழிவு துணைநோய் மோடி என மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மற்றும் யுஎஸ்ஏ மிசோரி செயின்ட் லூயிஸ் இணைந்து கண்டுபிடித்துள்ளது. இது இளம் வயதினரை அதிகமாக பாதிப்படைய செய்கிறது எனவும் அரிதான மரபு வழி நீரிழிவு தொடர்புடையதாக இருக்கிறது என மோகன்ஸ் மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் மோகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அவர் பேசியதாவது: யாரும் உலகத்தில் அதை ரிப்போர்ட் பண்ணதில்லை. அதாவது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் ஆஃப் யங் மோடி MODY சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஜெனட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, DNA, அதில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட், அதில் ஒரு சின்ன மியூட்டேஷன் டிஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சுன்னா அதிலிருந்து இந்த மோடி டைப் ஆஃப் டயபெட்டிஸ் வரும். இதுவே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா நியோனேட்டல் டயபெட்டிஸ், சின்ன குழந்தைன்னா நியோனேட், ஸோ நியோனேட்டல் டயபெட்டிஸ், இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி வந்து ஒரு ஆப்போசிட் கண்டிஷன் ஒன்று இருக்குது. குழந்தைங்களுக்கு பிறந்த உடனேயே லோ சுகர் அடிக்க ஆரம்பிக்கும். அது யூஸ்வலாக நினைப்பாங்க அது குளுக்கோஸ் ஏதோ கம்மியாக இருக்குது, நிறைய குளுக்கோஸ்லாம் கொடுப்பாங்க. நிற்காதானா, ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் கழிச்சு கூட லோ சுகர் அடித்து ஃபிட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளட் சுகரே 10, 20 அந்த மாதிரி ரொம்ப லோவாக போய் ஹைப்போகிளைசீமியா, கஞ்சனிட்டல் ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கண்டிஷனை பற்றி எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல வருஷமாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். இந்தியா பூரா இருக்கிற சாம்பிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இது நியோனேட்டல் டயபெட்டிஸா, மோடியா, கஞ்சனிட்டல் ஹைப்போகிளைசீமியா, லோ சுகரா எல்லாம் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். சமீபத்தில் ஒரு 20 கேஸ் எங்ககிட்ட வந்தது. நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த 20 ஒன்றா வரல, நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா மோடி மாதிரி இருக்குது. அந்த தின்னாக இருப்பாங்க, இன்சுலின் தேவையில்லை, டைப் 2 டயபெட்டிஸ் இல்லை, பார்த்தா எல்லாம் மோடி மாதிரி இருக்குது. அந்த ஏஜுக்குள்ள ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 34, 35 வயசு வரலாம், அந்த ஏஜ் குரூப்பில் வருது. ஆனால் நாங்கள் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த லோ சுகர் வரக்கூடிய ஜெனட்டிக் டிஃபெக்ட்டு இவங்களுக்கு நாங்கள் பார்த்தோம். அப்போது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு லோ சுகர் தான் வந்திருக்கணும், ஹை சுகர் வரத்துக்கு சான்ஸே இல்லை. நாங்கள் 2-3 தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அதே ஆன்சர் தான் வந்தது. பார்த்தா மோடி மாதிரி இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் ஹையாக இருக்குது. ஆனால் ஜெனட்டிக் டெஸ்ட் பார்த்தா லோ சுகர்னுடைய இது வருது, அதில் அந்த லோ சுகர்னுடைய ஜெனட்டிக் டிஃபெக்ட் வருது. அப்போது இதில் வந்து நாங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, ஏன்டா அந்த மாதிரி வருது, நாங்கள் பார்த்ததே இல்லையே சொல்லிட்டு வேர்ல்டில் பெஸ்ட்டு, நான் ஃபஸ்ட்டு இங்கே சில கொலாபரேஷன்லாம் ட்ரை பண்ணோம், சரியாக வரல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வேர்ல்டில் பெஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட் லூயி மிசூரின்னு இருக்கார் டாக்டர் காலின் நிக்கல்ஸ். அவர் தான் வேர்ல்டில் நம்பர் 1 இந்த பர்டிகுலர் இதில், இந்த லோ சுகர், ஹை சுகர், இந்த ஜெனட்டிக் டிஃபெக்ட்லலாம் அவர் தான் பெஸ்ட்டு. இப்போ டாக்டர் ராதா வந்து அங்கே போயிருந்தாங்க. அவரை போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்கிட்ட சில கேசஸ் இருக்கு, சரி நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, நாங்கள் இஸ் நாட் அ கிளினிஷியன், இது டசன்ட் சி பேஷண்ட்ஸ், ஆனால் இந்த இதில் ஃபிசியாலஜிலையும் இந்த பீட்டா செல்ஸ்லாம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். நீங்கள் உங்கள் ஃபைண்டிங்ஸ் எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறோம். அவங்க பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நீ சொன்னது கரெக்ட் தான், இது லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து லோ சுகர் தான் வந்திருக்கணும், ஆனால் இது வந்து டயபெட்டிஸாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இன்னும் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம், வேர்ல்டுக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம தப்பாக தான் வரக்கூடாது. அதனால் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லாஸ்ட் 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதில். ஸோ ஒர்க் பண்ணி பார்த்து பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதில் பண்ணி பார்த்தோம். எது பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வருது. சிக்னலே இல்லை, லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த சிக்னல் இல்லைன்னா லோ சுகர் அடிச்சுன்னே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வருது, ஆனால் ஹை சுகர் வருது. ஸோ இதை வந்து ஒரு பர்டிகுலர் சீரீஸ் ஆஃப் டயபெட்டிஸாக இருக்குது, புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ்ன்றது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது நாங்கள் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜேர்னலுக்கு அமிச்சோம். டயபெட்டிஸ் ஜேர்னல் சொல்கிறது உலகத்திலே டாப் மோஸ்ட் ஜேர்னல் டயபெட்டிஸில், அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனுடைய டாப் மோஸ்ட் ஜேர்னல். அமிச்ச உடனே அவங்க பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. எல்லா ரிவ்யூஸும் அக்செப்ட் பண்ணிவிட்டு இது புதுசாக கண்டுபிடிச்சது. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் அது சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இதில் பப்ளிக் டொமைனில் போட்டாங்க. எங்களுக்கே தெரியல, நாங்கள் ப்ரூஃபெல்லாம் வரோம், மெதுவாக வரோம்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, அது பெரிய டிஸ்கவரி, இது ஹோல் வேர்ல்டுக்கு தெரியணுமே. அப்போ நான் சொன்னேன், ஐயோ நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே வைக்கல, அதை பற்றி நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நாங்கள் அதை பற்றி பேசணும் இல்லையா, அதனால தான் அவசரமாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து வச்சு. அவங்க தே செட் எஸ் யூ கேன் கோ ஷேர் இட், வேர்ல்டில் வந்து புது டிஸ்கவரினா எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் ஆகணும், அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஆர்டிக்கிளை வந்து பெஸ்ட் ஆர்டிக்கிள் ஆஃப் த மந்த்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு
அதுக்கு ஒரு எடிட்டோரியல் எழுதி கமெண்ட்ரி எழுதி கவர் பேஜில் அது போட்டுட்டு கவர் பேஜில் அது ஒரு ஃபிகர் போட்டுட்டு எல்லாம் பண்ண போகிறாங்க. அவ்வளோ வந்து ரெக்கக்னிஷன் இந்த ஆர்டிக்கிளுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வி தாட் சரி இதை பற்றி நாங்கள் சொல்லணும். எதுக்காக அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எதுக்காக இது சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எல்லா டயபெட்டிஸும் ஒரே மாதிரி இல்லை. அதாவது இப்போ ஒரு அடல்ட்டுக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்ததுன்னா, இது டைப் 2 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் 1 பார்ப்பாங்க, இன்சுலின் இல்லை, அப்போ டைப் 2 தான். அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைப் 2ல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. டைப் 2ன்றதுலேயே 4 டைப் இருக்குது. அப்புறம் அந்த டைப் 2 இல்லாமலே இருக்கலாம், மோடியாக இருக்கலாம். மோடியில் 14 டைப் இருக்குது. இப்போ அது 15வது டைப்பாக நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி. எல்லா மோடியிலையும் மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகாது. 3-4 டைப் ஆஃப் மோடியில் தான் மாத்திரையில் கண்ட்ரோல் ஆகும். மற்ற எல்லாம் வந்து இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும். இந்த பர்டிகுலர் கேஸில் இன்சுலின் தேவையில்லை, ஆனால் மாத்திரைகள், மற்ற மாத்திரைகள், இந்த சல்ஃபனைல் யூரியா டேப்லெட் தான் யூஸ்வலாக கொடுப்போம். கிளைபென்க்ளமைட், கிளிமிபரைட், அந்த மாதிரி டேப்லெட்ஸ் தான் காமனாக எல்லாருக்கும் கொடுப்போம். அது கொடுத்தா சுகர் ஏறுது, அதில் ஒர்க் ஆகாது. அதனால் மற்ற பல குரூப் இருக்குது. இந்த பேங்க்ரியாஸில் போய் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு, ஏன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணல, ஸோ அங்கே போய் மாத்திரை கொடுத்துட்டு யூஸ்லெஸ். லிவரில் ஒர்க் பண்ணுற மாத்திரைகள் இருக்குது, மெட்ஃபார்மின். இன்டெஸ்டைனில் ஒர்க் பண்ணுறது, அங்கே சுகரை குறைக்கிறது, அங்கே அப்சார்ப்ஷனை குறைக்கிறது இருக்குது, வோக்லிபோஸ், அக்கார்போஸ், அதெல்லாம் கொடுக்கலாம். கிட்னிலேருந்து அந்த குளுக்கோஸே வெளியில் யூரினில் தள்ளி விடுற டேப்லெட்ஸ் இருக்குது, SGLT2, அதை கொடுக்கலாம். GLP-1 சொல்லிட்டு புது இதெல்லாம் வந்திருக்கு, இப்போ இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு, மொஞ்சாரோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணோன்னா, இன்சுலினை செக்ரீட் பண்ணோம், பட் நாட் த்ரூ பேங்க்ரியாஸ். மற்ற ஹார்மோன்ஸ் ஸ்டமக்கில் இருக்கிற GIP, GLP அதை ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். பிகாஸ் இந்த 20 கேஸும் எங்கள் கேஸ் இல்லை, ரெஃபர்டு கேசஸ் அங்கேருந்து இங்கேருந்து, சிலது எங்கள் கேஸு. ஸோ அதனால் அவங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்காங்க. இனிமேல் இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டாந்து எல்லா 20 பேரையும் மறுபடியும் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணிவிட்டு, இந்த சல்ஃபனைல் யூரியா ஒர்க் ஆகணும்னு தெரிஞ்சு போச்சு. அது தவிர எந்த மாத்திரை பெஸ்ட்டுன்றது அடுத்தது நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டாவது, இந்த மாதிரி கேசஸ் வந்து இந்தியாவில் எத்தனை இருக்குது. இப்போ நான் எல்லா கான்ஃபரன்ஸில் போய் பேசிட்டேன்னா அவங்கள ஐயோ இந்த மாதிரி கேஸ் நான் ஒன்று பார்த்துருக்கேன் சொல்லிட்டு அவங்களும் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி தான் நிறைய கேசஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் இவ்வளோ தான் டிஸ்கவர் பண்ண வேண்டியது இருக்குது, யாருக்கு தெரியும். சப்போஸ் 16, 17, 18 இருக்குதுன்னா, ஸோ வி மஸ்ட் கண்டினியூ அவர் ரிசர்ச். இன்னும் புது புது டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் செய்கிறோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த சீரியஸே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு அது சொல்லணும், இந்த மாதிரி புது டைப் ஆஃப் டயபெட்டிஸ். இந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுனாலே கவர்மெண்ட் லாஸ்கஸ் என்ன அதை பற்றி சொல்லுங்களேன், புதுசாக அதை சொல்லியிருக்கீங்களே சொல்லிட்டு. That is why we have had this press conference.